Please subscribe Sadhguru Sai Creations. இளம் வயதில் ஒரு 30-35 வயதிலே பார்க்கும்போது ஒரு 45 வயது இருக்கிற மாதிரி தெரியுது. போன வருடம் நீ நல்லா இருந்த, இப்போது பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். கருமை நிற திட்டுக்கள் அங்கங்கே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். காரணமே இல்லாமல் ஒரு அரிப்பு, ஸோ உடலில் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் ஒரு அரிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்தாலே சருமமும் பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்னு சொல்லலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் எப்பொழுதும் பொலிவாக இருக்கணும், சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், அதுவும் முக்கியமாக முகம் மற்றும் கழுத்து. ஸோ இது ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, நம்ம உடலில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால உடனே நமக்கு டக்குன்னு ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக் வந்துடும். இளம் வயதில் ஒரு 30-35 வயதிலே பார்க்கும்போது ஒரு 45 வயது இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ போன வருடம் நீ நல்லா இருந்த, இப்போது பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? பொதுவாக நம்ம உடலில் பொறுத்த வரைக்கும் டைஜஷன் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அதாவது சீரண பாதையில் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டு சரியாக நமக்கு ஒரு அஜீரணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக மலச்சிக்கல் தொந்தரவு. ஸோ இந்த மாதிரி ஜீரண பாதையில் பிரச்சனை இருக்கும்பொழுது நமக்கு சருமத்திலும் அந்த பாதிப்புகள் ஏற்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா கிட்னி, நமக்கு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிட்னிஸ். ஸோ கிட்னியில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கும்பொழுது உடனே நமக்கு சருமத்தில் என்ன தெரியும்னா, டாட்டாக அப்படியே சின்ன சின்ன கொப்புளங்களோ இல்லை புள்ளிகள் மாதிரி வர ஆரம்பிக்கும். கருமை நிற திட்டுக்கள் அங்கங்கே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். காரணமே இல்லாமல் ஒரு அரிப்பு, ஸோ உடலில் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் ஒரு அரிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம உடலில் இருக்கும்போது அது சருமத்தில் தெரிய ஆரம்பிக்கும். இதுவே சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இல்லைனா நமக்கு பிசிஓடி, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குது, அதுக்கப்புறம் பல்கி யூட்ரஸ், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்தாலும் முகத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு நம்ம உடலில் ஏற்பட்டுச்சுன்னா உடல் நிறைய கழிவுகள் இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா முகத்தில் சின்னதாக சுருக்கங்கள், லைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சுருக்கங்கள் இருக்கும்பொழுது பார்த்தோம்னா கண்களை சுற்றி ஒரு சுருக்கம் இருக்கும். சிரிக்கும்பொழுது தாடை பகுதிகளில், அதுவும் ஒரு சிலருக்கு கீழே கண்ணப்பகுதிகளில் பார்த்தோம்னா ஜாலெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சுருக்கம் இருக்கிற மாதிரி கழுத்து பகுதியிலும் நிறைய சுருக்கம் வந்துடும். ஸோ அந்த யங் ஏஜ்லேயே இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம உடலில் உட்பகுதியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்தாலே சருமமும் பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்னு சொல்லலாம். அப்போ பேசிக்காக நம்மளுடைய குடல் பகுதி நமக்கு சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு பொலிவான சருமம்ன்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேசிக்காக நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நிறைய மருந்து வகைகள் இருக்குது. அப்போ குடல் பகுதியும் சரி, சிறுநீரக பகுதியும் நமக்கு நல்லா இருக்கணும். ஸோ சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய பாகங்கள் சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தினமுமே மலம் வெளியே ஏறிடும். ஸோ டெய்லி கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா சருமம் பொலிவாக இருக்கும். இதற்கு தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். மோர் தினமும் ஒரு 200 ml அளவுக்கு மோர் குடிக்கணும். ஸோ இந்த மோரில் கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து குடிக்கும்பொழுது நம்ம உடலில் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் என்னாங்கன்னா சருமத்திற்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுக்க ஆரம்பிக்கும். சருமமும் நமக்கு பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் டெய்லி இந்த ஜூஸ் நம்ம குடிக்கும்பொழுது ரொம்ப யங்காக பாடியை லைட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னா கொத்தமல்லி இலைகள். ஸோ இந்த கொத்தமல்லி இலைகளை நம்ம பயன்படுத்தணும். எப்படின்னா,
ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி எடுத்துகிட்டு இதை மிக்சியில் போட்டுக்கணும். இதனோட ஒரு முழு நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்தணும். முழு நெல்லிக்காயை இதனோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாதி அளவு வெள்ளரிக்காய் தோல் எடுத்துகிட்டு இதனோட சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். ஸோ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 பிஞ்ச் வந்து சால்ட் உப்பு சேர்த்து கலந்து தினமும் காலையில் குடிக்கும்போது நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்கும். இது வந்து பெஸ்ட்டு லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுவதற்கும் நமக்கு இது பயன்படுது. குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் இது பயன்படுது. மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கவும், நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான நரிஷ்மெண்ட், அதாவது விட்டமின் இ இதில் நிறைய இருக்குது, ஏ இருக்குது. ஸோ ஹைலூரானிக் ஆசிட் இருக்கக்கூடிய சில பொருட்களில் இதுவும் நெல்லிக்காயும் ஒன்று. ஸோ இதை நம்ம தொடர்ந்து காலையில் குடிக்கும்பொழுது உடலில் இது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மைகள், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடை நமக்கு குறையிறதுக்கு இந்த ஜூஸ் பயன்படுது. அப்போ சருமம் பொலிவாக இருப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். சின்ன சின்ன ஃபேஷியல் எக்ஸசைஸ் வந்து டெய்லி மார்னிங் பயன்படுத்தலாம். ஸோ கண்களுக்கு மேலே புருவத்தை வந்து மேலே தூக்கி இறக்குறது, அதுக்கப்புறம் நம்ம வாயில் தண்ணி வச்சுட்டு நல்லா பல்ஜ் பண்ணிவிட்டு கண்ணப்பகுதிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஆயில் முகத்துக்கு வந்து நம்ம எண்ணெய் போட்டுட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுறது, ஒரு 10 நிமிடங்கள் தினமும் ஜென்டலாக நம்ம மசாஜ், அதாவது ஃபேஸ்க்கும் சரி கழுத்து பகுதிக்கும் சரி மசாஜ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இதுக்கு பெஸ்ட்டாக ஒரு ஆயில் நான் சொல்கிறேன். நம்ம வீட்லேயே ரொம்ப 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 சிம்பிளாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ எஃபெக்ட் நம்ம முகத்திற்கும், உடலில் வந்து எங்கேயுமே நமக்கு வந்து சுருக்கங்கள் இருந்தாலும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சமாக ஒரு 20 ml அளவுக்கு எலுமிச்சை சாறு நம்ம எடுத்து வச்சுக்கணும். 100 ml அளவுக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பூலாங்கிழங்கு பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பொடி. ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு 100 ml தேங்காய் பால் இருந்துச்சுன்னா 100 ml நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கணும். ஸோ 100 ml தேங்காய் எண்ணெயில் இந்த மொத்த மூலிகையிலும் கலந்து நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ நல்லா கொதிக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த தேங்காய் பாலில் இருந்தும் நமக்கு எண்ணெய் உருவாகி இந்த தைலத்தோடு சேர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை சாறு நம்ம விட்டோம் இல்லைங்களா, இது வந்து திக்காக கம் மாதிரி எல்லா மூலிகையோட சேர்த்து அடியில் வந்து கம் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மிதமான சூடு இருக்கும்போதே குங்குமப்பூ 1 கிராம் அளவுக்கு இதில் தூவி விட்டு மூடி வச்சிடணும். அவ்வளவுதான். காலையில் எந்திரிச்சு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் எல்லாருமே பயன்படுத்தலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைவதற்கு இந்த ஆயிலை நம்ம வந்து ஜென்டலாக ஒரு 10 நிமிடங்கள் நம்ம முகத்துலேயும் சரி கழுத்து எல்லா இடங்களையும் நம்ம மசாஜ் பண்ணிட்டு வரலாம். இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்பொழுதும் இதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஆயில் நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேம் எவ்வளவோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வீட்டில் ரெடி பண்ணி வீட்டில் எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நல்ல ரிசல்ட் இருக்குது. கருவளையம் மறைஞ்சிடுச்சு, மங்கு மறையுது, ஸ்கின்னுக்கே ஒரு க்ளோவிங் தெரியுது, ரிங்கிள்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எனக்கே ஒரு பாசிட்டிவ் ஒரு தாட்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வருதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக மெனோபாஸ் டைமில் ஸ்கின் வந்து நிறைய பேருக்கு ஒரு டஸ்கி ஸ்கின் மாதிரி மாற ஆரம்பிக்கும். முகத்தில் வந்து நிறைய கருந்திட்டுகள் வந்து வர ஆரம்பிக்கும். பிம்பிள்ஸ் வந்தாலும் பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குன்னா இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நான் சொன்ன இந்த ஜூஸ், இந்த ஆயில், சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணால் முகம் எப்போதுமே பொலிவாகவும் இளமையாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.